என்பது திவ்ய பிரபந்தங்களுக்கு தமிழே வழங்கிய பெயர் என்று நமக்கு தெரிகிறது. ஏன் இதை அருளி செயல்னு சொல்லுது? திவ்ய பிரபந்தம்னு சொன்னா ஒன்றும் குறையில்லை, பிழை இல்லை, இருந்தமிழ் நூல்னு வழக்கத்தில் இருக்கு. இதெல்லாம் தாண்டி அருளி செயல் அப்படின்ற பெயரினாலே இதை அழைக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு வினா. இந்த பெயர் ரொம்ப பொருள் பொதிந்த நோக்கிலே இதை வைத்திருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியும். இந்த அருளி செயல் என்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த பாசுரங்கள் யாவுமே அருளினாலே எழுந்தவை. அருள் என்கின்ற தமிழ் சொல்லுக்கு என்ன பொருள்? அருள் என்கின்ற சொல்லுக்கு சம்ஸ்கிருத பாஷையிலே நிர்ஹேதுக கிருபைன்னு. நிர்ஹேதுக கிருபை அப்படின்னு சொன்னா காரணமின்றி செய்யும்படியான கருணைன்னு. காரணம் இல்லாம கருணை செய்ய முடியுமா? அன்பு செய்ய முடியுமான்னா, ஒரு தாய் பிள்ளை மேல பாசம் வைக்கிறானா, தாய் பிள்ளை என்ற உறவு இருப்பதனாலே ஒரு காரணம் பற்றி ஒரு அன்பு ஏற்படுகிறது. ஆனால் எந்த விதமான காரணமும் இல்லாமல் ஒருவரின் மீது ஏற்படக்கூடிய அன்பு, ஒருவரின் மீது இரக்கம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அதுதான் அருள் என்று பெயர். எதிர்பார்ப்பு இல்லாத அன்புன்னு அர்த்தம். ஆங்கில மொழியிலே அன்கண்டிஷனல் லவ் என்று இதை அழைப்பார்கள். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா காரணமே கிடையாது. அப்படி காரணம் இல்லாமல் ஒரு அருள் இருக்குமானா, எம்பெருமான் நம் மீது செய்யக்கூடிய அருள் என்பது அவன் நம் மீது காட்டக்கூடிய அன்பை அவ்வாறுதான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதனாலதான் பெருமாளுக்கு என்ன பேர்னா, அவனுக்கு பேர் பேரருளாளன் என்று பெயர். சிவபெருமாள் இருக்காரே காஞ்சியிலே, பொதுவா சம்பிரதாயம் தெரியாதவர்கள் அவரை வரதராஜ பெருமாள் என்று அழைப்பார்கள். ஆனால் சம்பிரதாயத்திலே நன்கு அறிந்தவர்கள் அவருக்கு தேவபெருமாள் என்ற பெயர் உண்டு. ஆழ்வார்கள் அவருக்கு இட்ட பெயர் பேரருளாளன் என்று பெயர். ஆறும் செய்யாத அருள், அதுவும் பேரருள் அவன் புரிவதனாலே அவனுக்கு பேரருளாளன் என்று பெயர். அந்த பேரருளாளன் என்ன பேரருள் செய்தான்னா, அவன் ஆழ்வார்களுக்கு மயர்வர மதிநலம் அருளினான். ஆழ்வார்கள் பாடிய இந்த பாசுரங்கள் இருக்கின்றன. இந்த பாசுரங்கள் யாவும் மயர்வர மதிநலம் என்கின்ற அந்த அருளினாலே பாடப்பட்ட பாசுரங்கள். வியாச மகரிஷி, வால்மீகி மகரிஷி இவர்கள் எல்லாம் தங்கள் தவ வலிமையினாலே அவர்கள் உண்மைகளை உணர்ந்தவர்கள் பாடினார்கள். ஆனா ஆழ்வார்கள் அப்படி தவமெல்லாம் பண்ணல. எம்பெருமானுடைய அருளினாலே மட்டும்தான் அவர்கள் பாடினார்கள். அப்ப அந்த எம்பெருமானுடைய அருளினாலே அவர்கள் பாடிய காரணத்தினாலே இந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு அருளி செயல் என்று இவர்கள் பெயர். பேரருளாளன் ஆழ்வார்களுக்கு மயர்வர மதிநலம் அருளினான். அதனாலே இந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு அருளி செயல் என்று பெயர். இது ஒரு காரணம். இந்த அருள் இருக்கே, அது ஆழ்வார்கள் அளவுக்கு மட்டுமா நிக்கல. அந்த ஆழ்வார்கள் நமக்கு அருள் செய்திருக்கிறார். சுவாமி நம்மாழ்வாருக்கு பல பல திருநாமங்கள். அந்த சுவாமி நம்மாழ்வாருடைய திருநாமங்களை சொல்ற பொழுது ரொம்ப ஆச்சரியமான திருநாமம் காட்டுறார். ஆழ்வார்கள் யாருன்னு அடைவுபடுத்தி காட்டுகிறார் சுவாமி நம்மாழ்வார். பொய்கையார் புதத்தார் பேயார், புகழ்மணிச ஐயன், அருள் மாறன் என்று நம்மாழ்வாருக்கு பேர் சொல்றார். வெறும் மாறன்னு சொல்லலாம். சடகோபன் ஆழ்வாருக்கு பேர் இருக்கு, காரிமாறன் பேர் இருக்கு, எத்தனையோ பேர் இருந்தாலும் அந்த பேரெல்லாம் சொல்லல. அருள் மாறன் என்ற திருநாமத்தை சுவாமி மணவாளமாமணிகள் இங்கே பயன்படுத்துகிறார். எதனாலே அருள் மாறன்னா, எம்பெருமானுடைய அருள் பெற்ற மாறன், மயர்வர மதிநலம் அருளை பெற்ற மாறன் என்பதனாலே அவருக்கு அருள் மாறன் பேர். ஆனா அது மட்டும்தான் காரணமான அப்படி இல்லை. ஆழ்வார் பண்ணின அருள்னு ஒண்ணு. அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் அவ் அருமறையின் பொருள் அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே என்று காட்டுகிறார் முதல்வர். அருள் கொண்டு 1000 இன்தமிழ் பாடினான். சுவாமி நம்மாழ்வார் நமக்கு செய்திருக்கூடிய பரம நிர்வேதிக கிருபை என்னன்னா, இந்த ஊரும் உலகமும் எம்பெருமானுடைய ஞானத்தை பெற வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தின் மீது அருள் கொண்டு அவர் நமக்கு 1000 இன்தமிழாக இந்த திருவாய்மொழி என்கிற திவ்ய பிரபந்தத்தை பாடியிருக்கிறாரே. ஆழ்வார் தன்னுடைய அருளினாலே செய்த பிரபந்தம் ஆனபடினாலே அருளி செயல். முதல் காரணம், எம்பெருமான ஆழ்வார்களுக்கு அருள் செய்தார், அதனாலே அருளி செயல். இரண்டாவது காரணம், ஆழ்வார் என்ன பண்ணினார்னா தன்னுடைய இன்னொருளினாலே நமக்கு அதை வழங்கி இருக்கிறார் ஆனபடினாலே இதற்கு அருளி செயல் என்று பெயர். இது ஒரு காரணம். அதுக்கு மேலே இந்த அருளி செயல் நமக்கு கிடைச்சிருக்கேன். அப்படி கிடைத்ததுக்கு என்ன காரணம்னா, அது ஆச்சாரியர்கள் நமக்கு செய்திருக்கக்கூடிய அருள். ஆச்சாரியர்களை சொல்ற பொழுது பெரியவாசன் பிள்ளை என்ன சொல்றோம்? பரமகாருணிகரான பெரியவாசன் பிள்ளை ஒரு திருநாமம்.
ஏன் பரம காரணிகள்னா இந்த ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே என்ன பொருள் பொதிந்திருக்கிறது என்று அவர்தான் நமக்கு 4000 திவ்ய பிரபந்தத்திற்கும் அவர்தான் உரை அருளி செய்தார். அந்த உரை இல்லை என்று சொன்னால் நமக்கு ஆழ்வார்களுடைய ஏற்றம் என்ன, அருளிச்செயலுடைய ஏற்றம் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க முடியாது. இவர்கள் செய்த வியாக்கியைகள் அன்றாகில் நமக்கு ஆழ்வார்களுடைய பெருமை என்ன என்பது புரிந்திருக்காது. அதனால ஆச்சாரியர்களுக்கு அப்படி பேர். இந்த ஆச்சாரியர்களுக்கு யாருடைய அருள் இருந்ததுனா ஆழ்வார்களுடைய அருள் இருந்தது. ஆழ்வார்களுக்கு பெருமாளுடைய அருள் இருந்தது. ஆழ்வார்களுடைய அருள் ஆச்சாரியர்களுக்கு இருந்தது. அப்படி இருந்ததுன்னா அதுக்கு மனோரமானிகள் தான் பிரமாணம் காட்டுறார். திருளுற்ற ஆழ்வார்கள் சீர்மை அறிவாரார் அருளிச்செயலை அறிவாரார். ஆழ்வார்களுடைய சீர்மை யாருக்கு தெரியும், அருளிச்செயலுடைய பெருமை யாருக்கு தெரியும்னா ஆமணியுடைய திருவாக்கு அருள் பெற்ற நாதமுனி முதலா நம் தேசிகன எல்லால் பேதை மனமே உண்டோ பேசு அருள் பெற்ற நாதமுனி. வெறுமனே நாதமுனி அவர் சொல்ல, அருள் பெற்ற நாதமுனி. இந்த அருள் எங்கிருந்து வருது, பேரருளாளன் இருந்து மயர்வர மதில பெற்ற ஆழ்வார்கள் இருந்து ஆழ்வார்களே காரிமாறன் ஆகிறார் சுவாமி நம்மாழ்வார் அருள்மாறனாக இருந்து அருள்மாறனுடைய அருள் பெற்றவர் நாதமுனி. அந்த நாதமுனியுடைய அருள் பெற்றவர் உயர்வு. அதனாலே நாதமுனி முதலா நம் தேசிகனை எல்லாம் அந்த நாதமுனி எழுதுக்கப்புறம் உயர்வுண்டாயிருந்து நம் தேசிகன் ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆச்சாரியன் யாரோ அவர் வரையிலுமாக இதுக்கு அவிச்சின்னம் பேர். இடையறாமல் வரக்கூடிய ஒரு தொடர்ச்சி என்பதற்கு அவிச்சின்ன பரம்பரைன்னு பேர் சம்ஸ்கிருதம். இப்படியாக இந்த அருளானது நம் வரையிலுமாக வந்து சேர்ந்திருக்கிறது. அப்படி நம் வரையிலுமாக வந்து சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே இந்த பாசங்களுக்கு என்ன பேர்னா அருளிச்சைகள். அப்போ ஒரு பெயர் வைப்பதற்கான காரணம் என்ன அப்படின்றதை நாம் புரிந்து கொள்வது. அதற்கான விலட்சணமான ஒரு விசேஷம், விசேஷம்னா மற்ற எதனிடத்திலும் இல்லாதபடிக்கு இதற்கு மட்டுமே என்று தனித்துவமாக இருக்கும்படியான அடையாளத்தோடு ஒன்று கூடி இருக்குமே. ஆனால் அதற்கு இப்படி ஒரு பெருமை இருக்கிறது என்று நம்ம செய்யும். அதனாலே இந்த அருளிச் செயல் அவ்வளவு ஏற்றம் வாய்ந்தது. அந்த அருளிச் செயல்களை சுவாமி நாதமுனிகள் அவர் உயர் கொண்டாடத்தை கொடுக்கிற பொழுதே விவாதம் எல்லாம் பண்ணி தான் கொடுத்தார். விவாதம்னு சொன்னா அதை பிரித்து தான் கொடுத்தார். எப்படி பிரிச்சிருக்கு, இயல் என்றும் இசை என்றும் அதை பகுத்திருக்கிறார். இன்னென்ன பாசுரங்கள் இயல், இயல்னு சொன்னா அதுக்கு ராகம் சேர்த்து பாட முடியாது. அதை அப்படியே நேரடியாக ஓதும் வகையிலே மட்டும்தான் அது இருக்கிறது. ஆனால் இசையாக பாடும்படியாக, ஏன்னா ஆழ்வார்கள் அப்படிதான் சொல்றாரு. ஆழ்வார்கள் தன்னுடைய பாசுரங்கள்லாம் பாடுகின்ற பொழுது பாலே தமிழர் இசைகாரர் 10 பரவும் 1000 சுவாமி நம்மாழ்வார். தன்னுடைய திருவாய்மொழியில் இருக்கக்கூடிய பெருமையை என்னன்னா, பாலே தமிழர் இசைகாரர், இசை கூட்டி பாடும்படியாக பண்கொள் இசை கூட்டி பாட வல்லார் என்றெல்லாம் ஆழ்வார்கள் பல இடங்களிலே பாடியிருக்கிறார். ஆனபடினாலே இசையோடு பாடத்தகுந்த பாசுரங்கள் தான். அதனாலே எதெல்லாம் இசையோடு பாடத்தகுந்த பாசுரங்கள், எதெல்லாம் இயலாத சேவிக்க தகுந்தன என்று விவாதம் பண்ணி இன்னென்னெல்லாம் இயற்பா அப்படின்னு பிரிச்சிட்டார். அந்த இயற்பா மட்டுமே ஒரு 1000. இசைப்பா அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடிய பாசுரங்கள் மற்ற 3000 பாசுரங்களும் இசையோடு பாடத் தகுந்தன என்று அவர் பிரித்து விட்டார். அதனாலதான் இன்னைக்கும் நாம கோவில்கள் அர்ஜுனோத்சவம் மற்ற கோவில்களில் பண்ற கூட அப்படி இசையோட பாடுறதில்லை. ஆனால் திருவரங்கம் பெரிய கோயிலே இன்றைக்கும் மற்ற முதல் 3000 பாசுரங்களை இசையோட தான் அடையல் சேவிக்கிறார். பகல் 10 நாள் உற்சவத்திலையும் முதல் 2000 இசையோட ஆயிடும். ராபத்து 10 நாள்ல திருவாய்மொழி பூரா இசையோட தான் ஆகும். அதுக்கப்புறமா இந்த பகல் 10 ராபத்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இசையோடு பாடத்தகுந்த பாசுரங்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இயற்பா அறையில் இயலாதான் சேர்ப்பார். அதை இசையோட இவர்கள் பாடுவதில்லை. அப்போ நாதமுனிகள் காலத்திலேயே நாதமுனிகள் இதை வகுத்து வைத்திருக்கிறார்கள். இசையோட பாடணும், இயோட பாடணும். அது மட்டும் இல்ல, இன்னொரு கிரமத்தையும் நாதமுனிகள் பின்பற்றி இருக்கிறார். எல்லாம் கவனிக்கணும். திவ்ய பிரபந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏதோ ஒரு புனித நூல், அதனால அதை ரொம்ப பக்தியோட நம்ம சிரத்தையோட பாடுறோம் மட்டும் வச்சக்கூடாது. அதுக்குள்ள என்ன இருக்கு கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்த்தோம்னா எவ்வளவு காரண காரியங்களோட அதை தொகுத்திருக்கிறார் சுவாமி நாதமுனிகள் நமக்கு தெரியும். அதுல 2 கிரமங்கள் இருக்கு திவ்ய பிரபந்தத்தை. ஒண்ணுக்கு அவதார கிரமம்னு பேர், இன்னொன்னுக்கு அனுசந்தான கிரமம்னு பேர். அவதார கிரமம்னா இப்ப ஆழ்வார்கள் வரிசை சொன்னேன். எந்த ஆழ்வார்களுக்கு எந்த ஆழ்வார் அவதாரம் பண்ணினார், பொய்கையார், பூதத்தார், பேயார்,
புகழ் மழிச ஐயன் அருள் மாறன் சேர்லர்கோன் துயப்பட்டநாதன் அன்பர்தாள் கூறி நற்பாணன் நற்கரியன் என்று இந்த கிரமத்தான் ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணினார்கள். அந்த அவதார கிரமத்திலேயும் திவ்யபிரபந்தம் இருக்கு. எது அந்த அவதார கிரமத்தில் இருக்கா? இயற்பா அவதார கிரமத்தான். இயற்பா கவனிச்சா தெரியும். ஒன்னாந்து வந்தாது, இரண்டாவது வந்தாது, மூணாவது வந்தாது, அடுத்த 4 வந்தாது. அதுக்கப்புறம் கூட நம்மாழ்வார் திவ்யபிரபந்தங்களா. அதன் பிறகு இயற்பாவில மற்ற ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் வரல, நேரடியாக திருமங்கை ஆழ்வார் பாசுரம் தான். இது அவதார கிரமத்திலே இருக்கு. ஆனால் இந்த இயற்பாவை தவிர்த்து மற்ற 3000 அனுசந்தான கிரமத்தில் இருக்கு. அனுசந்தான கிரமம்னா என்ன? அனுசந்தானம்னா ஒன்றை நாம் ஓதும் வகையிலே அமைப்போம். ஓதும் வகையிலே அமைப்பதுன்னா நித்தியானுசந்தானம் வச்சிருக்கோம். நித்தியமும் நாம் ஓத வேண்டியது, நித்தியமும் நான் எம்பெருமான் திருமுன்பாக நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டியது என்பதை ஒரு நித்தியானுசந்தானம் ஒரு கிரமம் வச்சிருக்கோம். அது போக இந்த இதை கவனிச்சா ஒரு அனுசந்தான கிரமம் இருக்கு. இந்த கிரமத்தை ஏன் நாதமுனிகள் வகுத்தார் என்று நாம் சிந்தனை பண்ண வேண்டியது. ஏதோ கிடைச்ச பாசுரங்களை அவர் அப்படியே தொகுத்து வைக்கல. ஒவ்வொன்றுக்கும் காரண காரியங்கள் அவர் காட்டியிருக்கிறார். பெரியவர்கள் அதை பல இடங்களிலே காட்டியிருக்கிறார்கள். ஒரு 4வது திவ்யபிரபந்தம் சேவை தொடங்குறோம்னா, கிரமமா தொடங்கணும் அப்படின்னா திருப்பல்லாண்டு தான் தொடக்கம் பண்ண வேண்டும் என்று விதி இருக்கிறது. இன்னைக்கு கோயில்களே அதான் வழக்கம். ஒரு அத்தினோத்சவம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா திருப்பல்லாண்டு தொடக்கம் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி அத்தினோத்சவம்ல பொதுவாகவே ஒரு 4வது திவ்யபிரபந்த சேவைன்னு வச்சுக்கிட்டா திருப்பல்லாண்டு தொடங்கிதான் பண்ண வேண்டும் என்று வைத்திருக்கிறார்கள். ஏன் திருப்பல்லாண்டு தொடங்க வேண்டும் அப்படின்னா திருப்பல்லாண்டுக்கு ஒரு தனி பெருமை காட்டி இருக்கிறார்கள். என்ன காரணம்னா திருப்பல்லாண்டு பிரணவார்த்த பிரகாசம் என்று காட்டியிருக்கிறார்கள். அதிலே பிரணவத்தினுடைய அர்த்தம் காட்டப்பட்டிருக்கிறது. எப்படி சம்ஸ்கிருத வேதத்தை தொடங்குகின்ற பொழுது பிரணவம் என்கின்ற ஓங்காரத்தை சொல்லி அந்த சம்ஸ்கிருத வேதத்தை தொடங்குவார்களோ, அதே போல இந்த திவ்ய பிரபந்தத்திற்கு அந்த பிரணவத்தினுடைய ஸ்தானத்திலே இந்த திருப்பல்லாண்டு அமைந்திருக்கிறது. போதிலவாம் ஆழ்வார்கள் கூறுகளுக்கெல்லாம் ஆதி திருப்பல்லாண்டு ஆனதும் வேதத்துக்கு ஓம் என்னும் அதுபோல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களம் ஆதால் என்று காட்டியிருக்கிறார் மனவாளமானி. சம்ஸ்கிருத வேதத்தை பிரணவத்தோட தொடங்குவது என்பது எப்படி விதியோ அதே போல திராவிட வேதமாக இருக்கக்கூடிய இந்த அருளி செயலை பிரணவத்தோட தொடங்க வேண்டும். அதனால திருப்பல்லாண்டை தான் தொடங்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார். ஆனால் அந்த திருப்பல்லாண்டு பிரணவத்துடைய அர்த்தமானதுதான் முதலாயிரத்திற்குரிய மற்ற எல்லா திவ்ய பிரபந்தங்களையும் திருப்பல்லாண்டு, அடுத்து பெரியாழ்வார் திருமொழி, பிறகு திருப்பாவை நாச்சியார் திருமொழி அப்படின்னு வரிசையா வருதே. இது எதுவுமே ஆழ்வார்களுடைய அவதார கிரமத்துல இருக்காது. பெரியாழ்வாருக்கு அடுத்து ஆண்டாள வச்சுட்டா கூட பெரியாழ்வாருக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆழ்வார்களுடைய பாசுரங்கள்லாம் பின்னாடிதான் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் அர்த்தத்தை நோக்கமாக வைத்துக் கொண்டு தொகுத்திருக்கிறார். திருப்பல்லாண்டுக்கு அப்புறமாக பெரியாழ்வார் திருமொழி, திருப்பாவை நாச்சியார் திருமொழி, பெருமாள் திருமொழி அப்படின்னு கிரமத்துல அமலநாதி பிரான் வரைக்குமாக அது பிரணவத்தினுடைய அர்த்தம். அமலநாதி பிரானுக்கு அடுத்தபடியாக எதை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்? பெரிய திருமொழிக்கு முன்னாடி அமலநாதி பிரானுக்கு அடுத்தபடியாக கண்ணூன் சிறுத்தாம்பை. ஏன் கண்ணூன் சிறுத்தாம்பை இங்கே வைக்க வேண்டும்னா, அந்த கண்ணூன் சிறுத்தாம்பை என்பது நமசப்தார்த்தம். இந்த அஷ்டாட்சர மந்திர உபதேசம் பண்ற பொழுது அஷ்டாட்சரத்துல பிரணவம் இருக்கு. அதுக்கு அடுத்து நமகான்னு சொல்றோம். அந்த நமக அப்படின்ற அந்த நமகான்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா அதுதான் கண்ணூன் சிறுத்தாம்பை. வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமமா பதம் போல் சீர்த்த மதுரகவி செய்களை ஆர்த்த புகழ் ஆரியர்கள் தாங்கள் அருளி செயல் நடுவே சேர்வைத்தால் தாற்பயம் சேர்ந்து என்கிறார். அருளி செயலுக்கு நடுவிலே ஏன் இதை வைத்தார்கள் என்றால் அது வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமமா பதம். திருமந்திரத்தினுடைய மத்தியமான பதம் நடுப்பதம் என்னன்னா இந்த நமகங்கிறது என்ன பொருள்? நான் எனக்கும் உரியவன் அல்லன், பிறர்க்கும் உரியவன் அல்லன், எம்பெருமானுக்கே உரியவன் ஒரு பொருள். அந்த எம்பெருமானுக்கே எப்பொழுது நான் உரியவனாகிறேன், அந்த எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு நான் எப்பொழுது ஆட்படுகின்றேனோ அப்பொழுது நான் எம்பெருமானுக்கே உரியவன் என்கின்ற பொருள் கிடைக்கிறது. அப்ப நான் எம்பெருமானுக்கும் எம்பெருமானுக்கு உரியவனாக, நான் எம்பெருமானுக்கு மட்டுமல்ல எம்பெருமானுடைய அடியவனுக்கு உரியவனாக இருக்கிறேன். மற்றுமோர் தெய்வம் உடனன்றி இருப்பொருள் உற்றிலேன்
முற்றதும் உன் அடியார்க்கு அடிமை இது நின் திரியெட்டெழுத்தும் கற்றுனான் கணவரத்துடையமானே என்று விஷயத்தை திருமங்கையாழ்வார் வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப அந்த எம்பெருமான் ஒருவனுக்கு நான் உரியவன், இந்த எம்பெருமானுக்கு யாரெல்லாம் அடியவர்களோ அவர்களுக்கு நான் உரியவன் என்கின்ற பொருளை காட்டக்கூடியது இந்த நமகா என்கின்ற சப்தத்தினுடைய பொருள். அதனாலதான் இந்த கண்ணனும் சிறுத்தாம்பிலே எம்பெருமானுக்கு அடியவராக இருக்கக்கூடிய சுவாமி நம்மாழ்வார் அவரையே தேர்வு மற்று அறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடி திரிவினே என்று அந்த நம்மாழ்வாரையே தனக்கு தலைவராக சுவாமி மதுரவியாழ்வார் கொண்டிருக்கிறார் என்பதனாலே அந்த நமசப்தார்த்த விவரணமாக இருக்கக்கூடிய இந்த கண்ணும் சிறுத்தாம்பை இடையிலே கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஆக பிரணவத்துக்கு அடுத்து நாகா இருக்கு. நாகாக்கு அடுத்து நாராயண பதம் இருக்கிறது. அந்த நாராயண பதத்தினுடைய விரிவு எங்க இருக்குன்னா அதுதான் பெரிய திருமொழி என்கின்ற திவ்யப்பதம். இந்த பெரிய திருமொழி அதுக்கு அங்கமாக திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம் இதெல்லாம் நாராயண சப்தார்த்தத்தினுடைய விவரணம் என்று காட்டியிருக்கிறார். அந்த நாராயண சப்தார்த்தம் அதனுடைய விவரணம் எது சூச்சகம்? நான் பெரிய திருமொழி தொடர்கிற பொழுதே நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று அந்த நாராயண நாமத்தினுடைய பிரபாவத்தை பேசித்தான் தொடங்குகிறது. ஆனபடினாலே அது நாராயண சப்தார்த்த விவரணம் என்று இந்த பெரிய திருமொழிக்கு வைபவம் காட்டியிருக்கிறார்கள் பெரிய. அதற்கு மேலே முதல்ல திருமந்திரத்தினுடைய விவரணமாக இந்த முதல் தொகுப்பு, அதாவது முதலாயிரமும் இரண்டாவது ஆயிரமும் திருமந்திரத்தினுடைய விவரணம். இதுக்கு அடுத்தபடியாக துவய மகாமந்திரம். அந்த துவய மகாமந்திரம் எதை காட்டுகிறது? பெருமாளும் பிராட்டியுமாக இருக்கக்கூடிய சேர்த்தியிலே அந்த எம்பெருமானுக்கு நான் அடியவனாக இருக்கிறேன், அந்த எம்பெருமானுடைய திருவடிகளை பற்றுகிறேன் என்கின்ற உயர்ந்த அர்த்தத்தை காட்டுகிறது. அகலையிலேன் இறைவென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாய் உலகமுன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்றுள்ளா அடியேன் முன்னடி கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்கின்ற அந்த எம்பெருமானும் பிராட்டியுமாக இருக்கக்கூடிய சேர்த்தியிலே நாம் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளையே சரணமாக பற்ற வேண்டும் என்கின்ற உயர்ந்த பொருளை இந்த துவய மகாமந்திரம் காட்டுகின்றது. அந்த துவய மகாமந்திரத்தினுடைய விவரணம் என்ன அப்படின்னு கேட்டா அதுதான் திருவாய்மொழி என்கின்ற திவ்யப்பதம். இந்த திருவாய்மொழி வேறல்ல, துவய மகாமந்திரம் வேறல்ல. அந்த துவய மகாமந்திரத்தை விவரித்துத்தான் சுவாமி நம்மாழ்வார் இந்த திருவாய்மொழியை அருளி இருக்கிறார். ஆனபடினாலே முதல்ல திருமந்திர விவரமாக முதலாயிரமும் இரண்டாயிரமும் ஆகி துவயார்த்தமாக திருவாய்மொழியை கொண்டு வந்து சேர்த்து அதுக்கு பிற்பாடு இருக்கும்படியான சரமஸ்லோகத்தினுடைய விவரமாக நான்காவது ஆயிரமாக இயற்பாவை கொண்டு வந்து சுவாமி நாதமுனிகள் எடுத்து காட்டுகிறார் என்பதுதான் இந்த திவ்ய பிரபந்த பேர். திவ்ய பிரபந்த அடைவுன்னு பேர். இப்படியாக நாதமுனிகள் அமைத்து கொடுத்ததைத்தான் உயர்கொண்டார் நம்ம இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்க. இதுக்கு அனுசந்தான கிரமம்னு பேர். அப்ப வெறுமனே இந்த பாசுரங்களாக மட்டும் பார்க்கிறது இல்லை. பாசுரங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னு பார்க்கிற பொழுது இதெல்லாம் நெஞ்சில ஓடணும். நாம் கையில வச்சிருக்கக்கூடிய திருவாய்மொழின்ற ஒரு தமிழ் பிரபந்தம் அல்ல. நாம் கையில வைத்திருப்பது உயர்ந்த சரணாகதி சாஸ்திரம். நாம் ஒரு திருவாய்மொழி சேவாலயம் வைக்கிறோம்னு சொன்னா துவயத்தினுடைய அர்த்தத்தை தான் நாம் இங்கே சேவித்துக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற புத்தி நமக்கு இருக்க வேண்டும். அந்த துவயத்தை தான் நாம் அனுசந்தானம் பண்றோம் அப்படின்ற நினைவு நமக்கு வர வேண்டும். ஆனபடினால இந்த அனுசந்தான கிரமம் என்கின்ற ரீதியாக சுவாமி நாதமுனிகள் ஒரு கொண்டு வந்து வைத்தார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு அவர் பெயரிடக்கூடிய முறையிலேயே அவர் சில கிரமங்களை அவர் பின்பற்றி இருக்கிறார். இந்த திவ்ய பிரபந்தம் என்னதான் பெயர்னு நாதமுனிகள் காலத்தில் இதுதான் வழங்கி கொண்டு வருகிறது. இதெல்லாம் 6 பேர் வச்சாலும் தெரியாது. ஆழ்வார்கள் ஒரு விதமா பெயர் வச்சாரு. சுவாமி நம்மாழ்வார் வாஸ்தவமா திருவாய்மொழிக்கு அவர் நிறைய பேர் வச்சிருக்காரு. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இருந்தமிழ் நூல் அதுக்கு பேரு. ஆழ்வார் ரொம்ப பிரியப்பட்டு ஒரு பேர் வச்சார். அதுக்கு பேர் அவாவில் அந்தாதின்னு பேர். அவாவில் அந்தாதிகளால் இவையாயிரம் முடிய சொன்ன அவாவில் அந்தாதி இப்பத்தறிந்தார் பிறந்தார் உயர்ந்தேனே அவாவில் அந்தாதி தான் பேர் வச்சார். சுவாமி நம்பிள்ளை சொல்றார், அவா உபாத்தியாயா இருக்க சொன்னா 1000 என்று சுவாமி நம்பிள்ளை எழுதினார். இந்த டிக்டேட் பண்றது ஒரு வழக்கம் இருக்கு. டிக்டேஷன் போட்டே இருந்தா பிள்ளைங்க காதுல கேட்டு எழுதிட்டே இருக்கு. அந்த மாதிரி அவாங்கிறது பெருமாள் மேல இருக்கக்கூடிய அன்பு. அது ஆழ்வாருடைய மனசுல இருந்து ஆழ்வாருக்கு டிக்டேட் பண்ணிட்டே இருந்ததான். ஆழ்வார் பாசமா பாடினார். அதனால அவா உபாத்தியாயா இருக்க செய்த 1000 என்று அதுக்கு பெயர். அதனால அதுக்கு அவாவில் அந்தாதி இருக்கு. ஆழ்வார் தான் பேர் வச்சிருக்க. திருப்பாவைன்னு ஆண்டாளுன்னு அவ பேர் வச்ச மாதிரி தெரியல. அவ வந்து சங்க தமிழ் மாலை வந்து அவ பேரை சொல்லியிருக்காங்க. அதனால ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தங்களுக்கு அவர்கள் காலத்திலே என்ன பெயர் இருந்ததுன்னு தெரியல. ஆனால்
இந்த பெயர்கள் இப்ப நாம சொல்றோம் இதுக்கு திருப்பாவைன்ற பெயரெல்லாம் சுவாமி நாதமுனிகளாலே இடப்பட்டிருக்க முடியாத திருநாமங்கள் என்றுதான் நமக்கு தெரிகிறது. அந்த பெயர் வைக்கிறதா ஒரு முறையை பின்பற்றி இருக்கிறார். சில பெயர்கள் அந்த திவ்ய பிரபந்தத்தை ஆறு இயற்றினார்களோ அந்த ஆசிரியர்கள் பெயர்லே அமைந்திருக்கு. பெரியாழ்வார் திருமொழி, நாச்சியார் திருமொழி, குலசேகர ஆழ்வாருக்கு பெருமாள்னு பேர். அவர் சேரதேசத்து ராஜாக்களுக்கெல்லாம் பெருமாள்ன்றது ஒரு பட்டம், அதனாலே பெருமாள் திருமொழி அப்படின்னா ஆசிரியர்கள் பெயரினாலேயே சில திவ்ய பிரபந்தங்களுக்கு பெயர்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அல்லது அதுல சில யாப்புகள் இருக்கின்றன. அந்த யாப்பு திருவாசிரியமா ஆசிரியப்பா என்கின்ற யாப்பு இருக்கிறது. திருவிருத்தம் சொன்னா விருத்தப்பான்ற யாப்பு இருக்கிறது. திரு எழுக்கூற்றிருக்கைன்றது அது அலங்கார சாஸ்திரம், அணி இலக்கணம். அப்படி அது ஒரு விதமாக அலங்காரமாக சித்திரக்கவி ரூபமாக அது அமைந்திருக்கிறது திருவழுக்கூற்றிருக்கை என்பது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் அந்த காரணங்களை வைத்துக் கொண்டு அந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு பெயர் அமைத்திருக்கிறார். அந்தாதி என்கின்ற ஒரு தொடை யாப்பு உறுப்புன்னு பேர். எழுத்து, சீர், ஆசை, தொடை அப்படிலாம் வரிசையா சொல்லி தருவோம். யாப்பு உறுப்புகள். அந்த யாப்பு உறுப்புகளுடைய அந்தாதின்ற ஒரு உறுப்பு தொடை. அந்த அந்தாதி தொடை அமையும்படியாக பிரபந்தங்கள் இருந்தா அதை வச்சு பேர். முதல் திருவந்தாதி, இரண்டாம் திருவந்தாதி, மூன்றாம் திருவந்தாதி, நான்காம் திருவந்தாதி, பெரிய திருவந்தாதி. பெரிய திருவந்தாதிக்கு ரொம்ப சுவாரஸ்யமான பேர். சுவாமி நம்மாழ்வாருக்கு பெரியன்னு ஒரு திருநாமம், பெரியன் சரவோவன். அந்த பெரியன் என்கின்ற நம்மாழ்வாரினாலே அருளி செய்யப்பட்ட திவ்ய பிரபந்தத்துக்கு பெரிய திருவந்தாதி. கம்பன் செய்த ராமாயணத்துக்கு கம்பராமாயணம் பேர். அந்த மாதிரி பெரியன் செய்த அந்தாதி பெரிய திருவந்தாதி. ஏன்னா பாட்டு 100 பாட்டு தான் இருக்கு. 100 பாட்டு வச்சதுக்கு பெருமைன்னு சொல்ல முடியாது. ஆனா ஆழ்வாருடைய பேர் பெரியன்னு பேர். அதனாலே இப்படி எல்லாம் ஒரு இந்த பேர் வைக்கிறதுக்கு காரணங்கள் இருக்கு. ஆனால் அதுல சில விஷயங்கள் ரொம்ப சூட்சமா புரிஞ்சுக்கணும். சம்பிரதாயம் இருந்தா தான் தெரியும். திருமொழின்னு பேர் வச்சிருக்க திவ்ய பிரபந்தங்களுக்கு திருமொழின்னு பேர் வைக்கிறதுனா, திருமொழினா பொதுவா வாக்கு, இவருடைய திருவாக்குன்றதை திருமொழின்னு சொல்றது. சிலப்பதிகாரத்திலே அருகதேவன் சமணர்களுடைய தெய்வம், அந்த தெய்வத்தினுடைய வாக்குக்கு பெருமகன் திருமொழி அப்படின்னு பேர். அந்த மாதிரி தெய்வ வாக்குன்ற அர்த்தத்திலே திருமொழின்னு சொல்றது ஒரு வழக்கம். அந்த திருமொழின்றது சம்ஸ்கிருத பாஷையிலே ஸ்ரீ சூக்தின்னு பேர். திவ்யதேசங்கள் இந்த படங்கள்ல ஒரு திவ்யதேசம் திருமூழிக்களம்னு பேர். திருமூழி களத்தானாய் முதலானாயின்னு பாடுறார் ஆழ்வார். ஆனா அது மருதான். ஆழ்வார் காலத்துல பேர் மருவிச்சு. அதுக்கு சரியான பேரு திருமொழி களம்னு பேர். எம்பெருமான் ஸ்ரீ சூக்தி நாதன், திருமொழிகளை அருளியவன் என்பதனால அவனுக்கு ஸ்ரீ சூக்தி நாதன் சம்ஸ்கிருத பாஷையில பேர். அதனால திருமொழி அப்படின்றது ஸ்ரீ சூக்தின்னு சம்ஸ்கிருத பேர். வேதத்திலே சூக்தங்கள் தெய்வங்களை புகழக்கூடிய பகுதிகளுக்கு சூக்தம்னு பேர். புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், பூ சூக்தம், நீலா சூக்தம், துர்கா சூக்தம் என்றெல்லாம் சூக்தங்கள் சொல்றதுன்னு வழக்கம். சூக்தம்னா தெய்வங்களை புகழ்ந்து வழிபடக்கூடிய அந்த வாக்குகளுக்கு சூக்தம் பேர். அதை அப்படியே ஸ்ரீமன் நாதமுனிகள் தமிழாக பெரிய திருமொழி, பெரியாழ்வார் திருமொழி, நாச்சியார் திருமொழி, இந்த சூக்தம்ன்ற சொல் இருக்கிறதே அந்த சொல்லைத்தான் சுவாமி நாதமுனிகள் திருமொழி என்று தமிழாக்கி இப்படியாக ஒரு பேர் வைக்கிறார். அவர் பேர் வைக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சு, அதனாலே இந்த மாதிரியாக பேர் வச்சார். அதுலேயும் மற்ற திவ்ய பிரபந்தங்கள்லாம் திருவாய்மொழிக்கு அங்கம் தான், அங்க உபாங்கங்கள் என்றே காட்டுகிறார் நாயனா. அதனால திருவாய்மொழி தான் பிரதானம். அதுதான் உடல். அந்த உடலுக்கு அவயவங்களாகத்தான் மற்ற திவ்ய பிரபந்தங்கள்லாம் இருக்கின்றன. திருவாய்மொழிக்கு சொன்ன மாதிரி அவாவில் இருந்தால் ஆழ்வார் பேர் வச்சார். திருவாய்மொழின்னு ஆழ்வார் பேர் வைக்கல. அப்ப திருவாய்மொழினா என்ன பொருள்? ஆழ்வார் திருவாயிலிருந்து வந்த மொழியா அப்படின்னா அப்படி இல்லை. அப்படி சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனா அதை காட்டிலும் சிறந்த பொருள் இருக்கிறது. பரிபாடல் என்கின்ற தமிழ் இலக்கியத்திலே எம்பெருமானை புகழ்கின்ற பொழுது அவனை பார்த்து வாய்மொழி புலவ என்று பாடுகிறார்கள் சங்க புலவர்கள். வாய்மொழி என்கின்ற தமிழ் சொல்லுக்கு வேதம் அர்த்தம். இன்னொரு இடத்துல பரிபாடலே சொல்றது வேதம்ன்றது நித்தியம்னு பொருள். நித்தியமான வேதம்ன்றது என்னைக்குமே நித்தியமா இருக்கிறதுக்கு அழிவே கிடையாது. அப்படி அழியவே இல்லாத வேதத்துக்கு என்ன பேருனா மாயா வாய்மொழி வளந்தர அப்படின்னு சங்க இலக்கியத்தில் நித்திய வஸ்து வேதம் அப்படின்றது மாயா வாய்மொழி, மாய்தலே இல்லாத அழிவே இல்லாத வேதம்.
வேதத்துக்கு தமிழ்ல என்ன பேருனா வாய்மொழின்னு பேரு. ஆழ்வார் சுவாமி நம்மாழ்வார் அவர் நமக்கு அருளி செய்திருப்பது அருளினான் அவ் அருமறையின் பொருள். அதனாலே அந்த அருமுறை பொருளாக இருக்க வேதத்தை ஆழ்வார் தமிழ் செய்த காரணத்தினாலே ஆழ்வார் நம்மாழ்வாருடைய திருவாக்கிற்கு திருவாய்மொழி என்று பெயர். வேதம்னு அர்த்தம். அத 10 பத்துக்களாக பகுத்திருக்கிறார். வேதத்திலே ரிக்வேதத்தை இப்படியாக மண்டலங்களாக பிரிக்கிறது ஒரு வழக்கம். அந்த ரிக்வேதத்தை எப்படி மண்டலங்களாக வகுத்துக் கொண்டிருக்கிறார்களோ அதை போல சம்ஸ்கிருத வேதத்தை எப்படி மண்டலங்களாக பிரித்தார்களோ அதை போல திராவிட வேதங்களாக கூடிய ஆழ்வார்கள் பாசுரங்களை 10க்களாக வகுத்து காட்டினார் சுவாமிநாதன். இப்படியான கிரமத்திலேதான் இந்த திவ்ய பிரபந்தங்களை சுவாமிநாதன் நமக்கு வழங்கி இருக்கிறார். அப்படித்தான் நாம் இந்த அருளை செயல்களை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த அருளை செயல்களுக்கு என்ன பெருமை இருக்கிறது அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுமே அருளை செயல் இல்லாம இல்லை. ஒரு கல்யாணம்னா பொதுவா மற்ற இடங்களிலே கல்யாணத்துல விளையாடலும் உண்டு. பெண்ணும் பிள்ளையுமாக அவர்கள் பழகிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏதாவது விளையாடல்கள் வச்சிருப்பார்கள். சில ஜாதிகள்ல என்ன பண்ணுவார்கள்னா, ஒரு குடம் இருக்கும், அந்த குடத்துல ஒரு சங்கு ஒரு மோதிரம் போட்டு வச்சிருப்பார்கள். அதை பெண்ணும் பிள்ளையுமாக சேர்ந்து தேடி விளையாடுவார்கள். சில ஜாதிகள்ல ஒரு ஏதோ அப்பளம்லாம் அடிச்சு விளையாடு, ஏதோ ஒரு வகையில ஒரு விளையாடல்னு ஒண்ணு வச்சிருப்பார்கள். ஆனா மற்றவர்கிட்ட இல்லாத ஒரு வழக்கம் வைத்தவர்கள் உண்டு, சீர்பாடல்னு ஒரு வழக்கம். அது ஒரு விதமான விளையாடல போலதான். பெண்ணும் பிள்ளையுமாக தேங்காயை உருட்டி விளையாடுவாங்க. அது வெறும் விளையாட்டா பெரியவர்கள் வைக்கல. அந்த நேரத்தில் என்ன பண்ணணும், வாரணமாயிரம் சேர்த்து அருளி செயல் போத வேண்டும். அந்த வாரணமாயிரம் சேர்த்து ஆண்டாளுக்கு சம்பாவனை பண்ணி அதை ஒரு விளையாட்டிலே கூட என்ன இருக்குன்னா அருளி செயல் இருக்கிறது. ஒருத்தர் திருநாடு அலங்கரிக்கிறார் அப்படின்னா உடனே ஸ்ரீசூர்ண பரிபாலனம் பண்ண சொல்லியிருக்கு. அப்படி ஸ்ரீசூர்ண பரிபாலனம் பண்ற பொழுது அருளி செயல்ல எதெல்லாம் எம்பெருமானிடத்திலே இந்த ஜீவனை கொண்டு சேர்க்கும்படியாக அவர்கள் ஆர்த்தியோட பாசுரங்களை அருளார்கள் திருவிருத்த செயல் சொல்லியிருக்கு. ஏன்னா திருவிருத்தம் ஆழ்வார் தேக யாத்திரையை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று எம்பெருமான் திருமுன்பாக விண்ணப்பித்தார். மெய்நின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே போய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாம் உறாமை என்று எனக்கு இனிமேல் இந்த பிறவி ஏற்படக்கூடாது என்று ஆழ்வார் எம்பெருமானத்திலே மன்றாடி அருளி செய்த திவ்ய பிரபந்தம் ஆனபடியினாலே ஒருத்தருக்கு சரமகங்கீரியம் பண்ற பொழுது திவ்ய திருவிருத்தம் சேவிக்கணும்னு வச்சிருக்கு. ஆழ்வார் எப்படி பரமபதத்துக்கு பயணத்தை மேற்கொண்டார் என்று நமக்கு அருளி இருக்கிறார். அப்படி அவர் அருளிய திருப்பாசுரம் சூழ்விசும் பணிமுகில்னு பேர். ஒரு ஜீவன் எப்படி பரமபத யாத்திரை மேற்கொள்கின்றது என்று அந்த பாசுரத்தை ஆழ்வார் காட்டுறார். அந்த பாசுரத்தை அந்த வேளையிலே சேவிக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்போ இந்த பாசுரங்கள் எல்லாம் சேவிச்சு அவர்களுக்கு செய்யணும். அதே போல ஒரு சுபஸ்வீகாரம் ஒரு மங்களகரமாக ஒரு இயல் சாட்டு பண்ணா அதையும் திருவாய்மொழியை வச்சு பண்ண சொல்லியிருக்கு. ஒரு திருவாய்மொழியை கொண்டு ஒரு இயல் சாட்டு போன்ற வைபவங்கள்லாம் அப்போ வாழ்வினுடைய எல்லா நிகழ்வுகளிலேயும் வைணவர்கள் அவர்கள் திவ்ய பிரபந்தத்தை அவர்கள் கை கொண்டிருக்கிறார்கள். திவ்ய பிரபந்தம் இல்லாமல் வைணவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு நிகழ்வும் நடைபெறுவதில்லை. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்த உயர்கொண்டார் இந்த திவ்ய பிரபந்தம் நமக்கு வாங்கி கொடுத்ததுனால இதெல்லாம் நாம் பண்றோம். ஒரு கோயில ஒரு உற்சவம்னா திவ்ய பிரபந்தம் அருளி செயல் இல்லாமல் உற்சவங்களை பெருமாள் கொண்டாடிக்கிறது இல்லை. உற்சவம் நமக்கு இங்கே அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பிலேயே உரிய பல பல விதேசங்களே பிரம்மோத்சவம்னா பிரம்மோத்சவமா இருந்தா பிரம்மோத்சவத்தை 4000 பூர்த்தியா பெருமாள் கேட்கிறார். வீதியிலே அந்த அருளி செயல் பாசுரங்களை பெருமாள் முன்னே அனுப்பி பெருமாள் காணதுக்கு பின்னாடி போறார். பைந்தமிழின் பின் சென்ற பச்சை பசும் குண்டலே என்று பாடுகிறார் குமரகுருவர். ஆழ்வாருடைய பாசுரங்கள் முன்னே போக பெருமாள் அதற்கு பின்னே வரார். அதுக்கு பிற்பாடுதான் சம்ஸ்கிருத வேதம் பெருமாளை தேடிக்கொண்டு அது எம்பெருமான் இங்கே இங்கே என்று எம்பெருமானை தேடி வருகிறது. படந்து ஆரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தான ஏத்தாத நாவெண்ணனாவே நாராயணாவெண்ணா நாவெண்ணனாவே என்று பாடினான் இளங்கோ. ஆரணம் படர்ந்து பின்னாடிதான் பெருமாளுக்கு பின்னாடிதான் வேதங்கள் முழங்கி கொண்டு வரும். ஆனா பெருமாள் எதற்கு பின்னாடி போகிறார்னா ஆழ்வாருடைய அருளி செயல்களுக்கு பின்பாக எம்பெருமான் அந்த அருளி செயல்களை நோக்கி தேடிக்கொண்டு எம்பெருமான் ஓடுகிறார். திருவரங்கம் பெரிய கோயிலே பெருமாள் அப்படிதான் சயனித்திருக்கார். தென்திசை இலங்கை நோக்கி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி எம்பெருமான் சயனம் பண்ணியிருக்கிறார். வியாக்கியானம் எழுதினார், கரநூறான சம்ஸ்கிருதம் நடையாளும் தேசமான அப்படின்னாலே
வடதிசை பின்பு காட்டி என்று எழுதினார். ஆழ்வார்களுடைய ஈரத்தமிழ் நடையாடும் தேசமான அப்படின்னாலே தென்திசை இலங்கை நோக்கி. யாருக்காவது நாம ரொம்ப விருப்பமா இருந்தா அவர்களுக்கு தான் முகம் கொடுத்து பேசுவோம். இந்த மாதிரி பெருமாளுக்கு ஆழ்வார்களுடைய பாசுரங்களே அவ்வளவு விருப்பம். அதனாலே பெருமாள் தெற்கு திக்கினே முகத்தை அவன் காட்டிக்கொண்டு அவன் சயனம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்றெல்லாம் பெரியவர்கள் எழுதுகிறார்கள். அந்த அளவுக்கு அந்த பாசுரங்கள் இடத்திலே பெருமானுக்கு ஈடுபாடு இருக்கிறது என்று இன்னைக்குதான் அனுஷ்டானத்தை வச்சிருப்பான். அதனாலதான் பெருமாள் புறப்பாட்டிலே திவ்யபிரபந்த சேவாகாலம் இல்லாதபடிக்கு பெருமாளுக்கு ஒரு புறப்பாடு பண்றது இல்லை அப்படின்னு இன்னைக்கும் வழக்கத்திலே நடைமுறையே இருக்கிறது. அது மட்டும் இல்ல, பார்த்தா பெரியவர்களுக்கு பெயர்கள்லாம் கூட அந்த அருளி செயல்களை வைத்தே பெயர் இருக்கு. ஒரு சுவாமிக்கு நம்பி ஏறு திருவுடைய தாசர்னு பேர். ஏறு திருவுடைய தாசர்னு பேர் எங்க இருந்து வந்தது? ஆண்டாள் திருவாக்கு ஏறு திருவுடையாம் இன்று வந்து இவை கொள்ளுங்களோ என்று இந்த எம்பெருமானை அழகருக்கு ஆண்டாள் வைத்த பெயரை அவர் வைத்திருக்கிறார், அவருக்கு சூட்டி இருக்கிறார். விளாங்கோலை பிள்ளைன்னு ஒரு சுவாமி, அவருக்கு தாசிய நாமம் என்ன தாசிய நாமமாக அவருக்கு அமைந்திருந்ததுன்னா நலந்திகள் நாராயண தாசர்னு அவர் பேர். ஆழ்வார் திருவாக்கு நலந்திகள் நாரணன் அடிக்கீழ் நன்னுவாரேன ஆழ்வார் பாடினார். அதை அப்படியே அவருக்கு பேராக வைத்திருக்கிறார்கள். குலசேகர ஆழ்வார் அதை சொல்லிக் கொள்கின்ற பொழுது கொல்லிக்காவலன் கூடல் நாயகன் கோடியர்கோன் கொடை குலசேகரன் என்று சொல்றார். அந்த கொல்லிக்காவலன்ற பேர் எடுத்து கொல்லிக்காவல தாசர்னு ஒருத்தருக்கு பேர் வச்சிருக்கு. இதெல்லாம் பாசுரங்கள் இருக்கக்கூடிய பேர். அடியவர்களுக்கு பெருமாளுக்கு அப்படி பேர் வச்சிருக்கு. சிவநீபத்துல அந்த மாவட்டத்துல கொங்கரத்தின்னு ஒரு ஊர். இந்த கொங்கரத்திலே ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. அந்த ஊர்காரங்க தெரியும். வம்பு நாராயணன் கோயில்னு பேர். இப்படி ஒரு பேரா நானும் ஆச்சரியப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த பெரியவர்கள் சொன்னார்கள் அது வம்பு நாராயணன் கிடையாது, பேர் வன்புகழ் நாரணன் பேர். ஆழ்வார் திருவார் வன்புகழ் நாரணன் தின்கடல் சேரேன்னு ஆழ்வார் சொல்லியிருக்கிறார். அந்த வன்புகழ் நாரணன்ற பேர் நம்ம ஜனங்கள் வாயில வராமல் அது வம்பு நாரணா வன்புகழ் நாரணன் பெருமாளுக்கு. இப்படி இந்த மாதிரியாக பேர் பெருமாளுக்கு ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் கொண்டே பேர் வைக்கிறது. திருவாய்மொழி பிள்ளை தனக்கு திருவாரத்தை ஒரு பெருமாள் வச்சிருந்தார். அந்த பெருமாளுக்கு 1000 தேவுன்னு பேர். செங்கடிவாய் எங்கள் 1000 தேவேன்னு சுவாமி நம்மாழ்வாருடைய திருவாக்கிலே இருந்ததை வச்சு தன்னுடைய பெருமாளுக்கு ஒரு 1000 தேவு அப்படின்னு அவர் பேர் வச்சார். கல்வெட்டுகளே சில பேரெல்லாம் இருக்கு, சில சுவாரஸ்யமான பேரெல்லாம் இருக்கு. கோட்டூர் வீரசோழன் முனையதரனான 1000 கொழுந்துன்னு ஒருத்தனுக்கு பேர். 1000 ஒழுந்தாய் அவராத் குறையும் மாயப்பிரானையின் மாணிக்கை சோதியன்னு திருவாய்மொழியில ஆழ்வார் வச்ச பேரை ஒருத்தன் தனக்கு வச்சுட்டான். 1000 கொழுந்தான் அவனுக்கு பேர். இடையன் முத்தழி திருமாலின் ஜோலை அப்படின்னு ஒருத்தனுக்கு பேர். திருமாலின் ஜோலை என்றேன் என்ன திருமால் வந்து என் நெஞ்சு நிறைய புகுந்தான ஆழ்வார் எந்த பெயரை கொண்டு அந்த எம்பெருமானை அழைத்தாரோ அந்த பெயரை ஒருத்தன் தனக்கு பெயராக வைத்துக் கொண்டு அதை கல்வெட்டிலே அவன் பதித்திருக்கிறான். இப்படி எல்லாம் திவ்யபிரபந்தத்தை அவர்கள் தங்களுடைய வாழ்விலே அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். வாழ்விலே பயன்படுத்தி இருக்கிறார்கள்னா ஒரு சந்தோஷம் வந்தால் அதுக்கும் திவ்யபிரபந்தம் தான், ஒரு துக்கம் வந்தால் அதுக்கும் திவ்யபிரபந்தம் தான். புறத்தாழ்வான் பரமபதித்து விட்டார் அப்படின்ற செய்தியை எம்பெருமானார் கேள்விப்பட்டார். அப்படி கேள்விப்பட்டவுடனே எம்பெருமானார் என்ன சொல்லி அழுது அரட்டினார் என்று பதிவு செய்திருக்கிறார்கள் பெரியவர்கள். ஒருமகள் தன்னை உடையேனென்றும் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் என்றும் செங்கன்மால் தான் கொண்டு போனான் என்றும் அப்படின்னு வியாக்கியானம். இந்த பாசத்தை சொன்னாரா, திருமகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கன்மால் தான் கொண்டு போனான்னு அவரால் முழுசா சொல்ல முடியல. ஒருமகள் தன்னை உடையேன்னு சொன்னோடனே கண்ணீர் முட்டி நின்றது, அப்படியே அழுத்தே இருந்தார். அதுக்கப்புறம் 2வது வார்த்தை உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன்னு நினைச்சு பார்த்தார். வார்த்தை வரல, திரும்ப கடைசியா செங்கன்மால் தான் கொண்டு போனான் அப்படின்னு அப்படியே பெரியாழ்வார் திருமொழியில இருக்கக்கூடிய அந்த பாசுரத்தை சொல்லித்தான் உடையவர் புறத்தாழ்வானுடைய இழப்பை அவர் அப்படியாலதான் நம்ம பார்த்தோம். அந்த பாசுரத்தை சொல்லித்தான் அனுபவித்தார். அந்த பாசுரங்களை என்ன காட்டப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயங்களை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே அனுஷ்டித்தார்கள். அனந்தாழ்வான் திருமலையில இருந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு யாத்திரை கிளம்பினார். அப்படி கிளம்பி வருகின்ற பொழுது பொதி சோறு கொண்டு வருவார்கள். கட்டம் முதிர்ந்து மலையை விட்டு கீழே இறங்கி அதை பிரித்தார்கள். பிரித்த உடனே உள்ள இருந்து எறும்பு தூக்குன்னு வந்தது. அனந்தாழ்வான் சொன்னா அந்த பிரசாதத்தை அப்படியே திரும்ப மீண்டும் கட்டி திருமலைக்கு மேலேயே போட்டுவாங்க. சாப்பாடு பிடிக்கலாம் குப்பையில ஏறினா வீதியிலே இருந்து போயிடலாம். அதுக்கு எதுக்கு திரும்ப மலைக்கு போகணும்? சாப்பாடு பிடிக்கல நம்மள மாதிரியான கேரக்டர்லாம் கிடையாது.
அதெல்லாம் அவருக்கு நோக்கம். அவருடைய திருவுள்ளம் என்ன? ஆழ்வார் என்ன வாக்கு சொல்லியிருக்கிறார்? குலசேகர ஆழ்வார் எம்பெருமான் உண்மலை மேல் ஏதேனும் ஆவேனேன்னு சொல்லியிருக்கிறார். ஏதேனும் ஆழ்வார் ஆவார்னா இந்த இரும்பா கூட ஆழ்வார் இருக்கலாம். அப்படி இந்த எறும்பாக கூட ஆழ்வார் வந்து அவரை மலையை விட்டு கீழே பிரித்து கொண்டு வந்தோம் என்கின்ற அவசாரம் நமக்கு ஏற்படக்கூடாது. ஆழ்வாருடைய திரு வாக்கை நாம் பின்பற்ற வேண்டும். இதை கொண்டு போய் மலையிலேயே கொண்டு போய் போடணும். அப்போ அந்த ஆழ்வாருடைய பாசுரங்களை அவர்கள் என்ன செய்யவில்லை? ஏதோ பாசுரம் தானே, படிக்கிறோம் தானே அப்படின்னு அவர்கள் நினைக்கல. அதை அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அனுஷ்டானத்திலே வைத்திருக்கிறார்கள். பிள்ளை உரங்காவலிதாசர் பரம வச்சார். அவர் பரம வச்சு அவருக்கு பிரம்மவேத சம்ஸ்காரம் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க? தேர் கட்டினார்கள். அந்த தேரிலே அவரை எழுந்தருள பண்ணினார்கள். எழுந்தருள பண்ணி அவரை வீதியிலே எழுந்தருள பண்ணி கொண்டு போகிறார்கள் அந்த சப்பரத்தை. இதை பார்த்து கொண்டே இருக்கிறாள் பொன்னாச்சி. பார்த்து கொண்டே நின்று திருமங்கையாழ்வாருடைய திருக்கண்ணபுரம் பாசுரம், தேரும் போயிற்று திசைகளும் மறைந்தன செய்வதறியேனே, அவ்வளவுதான் சொன்னான். தேரும் போயிற்று திசைகளும் மறைந்தன செய்வதறியேன்னு சொன்னா, சொன்ன நிமிஷத்தை அவளுக்கு பிராணம். தன்னுடைய கணவனுடைய இழப்பை கூட ஆழ்வார்களுடைய பாசுரங்களை கொண்டுதான் அந்த இழப்பை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அப்படியே பிராணம் போன உடனே பராசர பட்டரை வைத்து எம்பெருமானார் இவர்கள் 2 பேருக்கும் சம்ஸ்காரம் பண்ணினார். 2 பேர்த்தையும் ஒரே நாளிலே ஒரே நேரத்திலேயே அவர்களை திருப்பள்ளிப்படுத்த வேண்டும் என்று சுவாமி ராமானுஜர் நியமித்தார். ஏன்னா அவ்வளவு பாசுரங்கள்ல அவர்களுக்கு அவ்வளவு ஊற்றம் இருந்தது. எவ்வளவு ஊற்றம் இருந்ததுன்னா, ஆரோ தெருவிலே 4 பிள்ளைகள் விளையாடுகிறார்கள். அப்படி விளையாடுகின்ற பொழுது இந்த பிள்ளைகள் இவர்தான் நம்பெருமாள், இதுதான் திருவரங்கத்தில் நடக்கக்கூடிய கோட்டி என்று மண்ணாலே பிரசாதத்தை செய்தார்கள். இந்த மண்ணாலே பிரசாதம் செஞ்சு அவர்கள் சொல்றார்கள் அருளைப்பாடு ராமானுஜன் சொன்னார்கள். அந்த வழியா போன சுவாமி ராமானுஜர் தன்னுடைய வஸ்திரத்தை கொண்டு போய் நான் எங்கேன்னு போய் நிற்கிறார். உடனே சிஷியர்கள்லாம் கேட்கிறாங்க, ஏதோ குழந்தைகள் மண்ணை வச்சு விளையாண்டா இதை போய் நாம ஏத்துக்கணுமாண்ணா? அதுக்கு என்ன பிரமாணம்? இதை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? பிரமாணம் வேதங்களிலே சாஸ்திரங்கள்ல இருந்து காட்டல. ஆழ்வார் வாக்கு என்ன இருக்கிறது? தமர் உழந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமர் உழந்தது எப்பேர் மற்ற அப்பேர். தமர் உழந்தது எவ்வுருவம். தன்னுடைய அடியார்கள் ஒரு மண்ணிலேயோ ஒரு கல்லிலேயோ எந்த ஒரு உலோகத்திலே எம்பெருமானை அவர்கள் விரும்பி அவர்கள் துதிக்கிறார்களோ அந்த உருவத்தை தன்னுடைய உருவமாக எம்பெருமான் ஏற்றுக்கொள்கிறார். ஆனபடினாலே அடியவர்கள் உகந்த திருமேனி இது. இந்த குழந்தைகள்லாம் வெறும் குழந்தைகள் அல்ல, இவர்கள்லாம் அடியவர்கள். இவர்கள் இந்த மண்ணிலே எம்பெருமானை உகந்தவர்கள் எழுந்தருள செய்திருக்கிறார்கள். இது மகா பிரசாதம் என்று ராமானுஜர் பெற்றுக் கொள்வாரே. ஆனால் இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இந்த அருளிச் செயலுடைய ஏற்றத்தை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பது. நாளை ஒரு மிகப்பெரிய சேவாதாரம் ஒன்று நடந்தால் அது வெறுமனே பாசுரங்களை ஓதுவது, பாட்டை வேகமா படிக்கிறதா சீக்கிரமா படிக்கிறதா அப்படின்றதுக்காக இல்லை. இந்த பாசுரங்கள் எல்லாம் நம்முடைய நெஞ்சிலே நிற்க வேண்டும். இந்த அர்த்தங்கள்லாம் அந்த பாசுரத்திலே காட்டப்பட்டிருக்கு. அதனாலதான் பெரியவர்கள் சப்தத்தை காட்டினா அர்த்தத்துக்கு முக்கியத்துவம் இருக்குன்னு சொன்னாங்க. சப்தம்னா பாட்டு. இந்த பாட்டுக்கு பொருள் நெஞ்சிலே பட பட படத்தான் நம்முடைய கையிலே நாம் வைத்திருக்கக்கூடிய செல்வம், இந்த உயர்கொண்டார நமக்காக பெற்று தந்த செல்வம் எவ்வளவு பெரிய செல்வம் நமக்கு புரியும். ஏன் உயர்கொண்டார் 4000 பெற்றுக் கொடுத்தார்னா, இந்த யோகத்தினாலே நாம் எந்த எம்பெருமானை அடைவோமோ அதே எம்பெருமானை இந்த 4000 திவ்ய பிரபந்தங்களை சேவிப்பதனாலே, அந்த பாசுரங்களுடைய அர்த்தங்களை உணர்வதனாலே, அந்த பாசுரங்களிலே காட்டப்பட்டிருக்கூடிய பகவானுடைய குணங்களை அனுபவிப்பதனாலே இதே எம்பெருமானை நாம் அடையலாம் என்கின்ற எளிமையான உயர்ந்த மார்க்கத்தை காட்டி நம்மை உயர் கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவருடைய இந்த 1200வது திருநட்சத்திரத்தை நாம் இந்த நாளிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த உயர்கொண்டாருடைய இந்த திருநட்சத்திரத்திலே ஒரு பற்றி நாம் கொண்டாட வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனே சாமிட்டு தான் விண்ணப்பம் பண்ணோம். எந்த விதமான ஒரு மறுகாலத்தையுமே இல்லை. ஒரே ஒரு விஷயம், ராமானுஜருடைய உற்சவம் நடக்கும் அதே நாளில் 19 நடத்தினா ஒரே ஒரு உற்சவம் ஒரே ஒரு புறப்பாடு இருக்குமேன்றதுனால நாம் அடுத்த வாரம் வைத்துக் கொள்ளலாம், அப்பதான் அடியவர்கள் வருவதற்கு சௌகரியமாக இருக்கும்னு சொல்லி இந்த நாளை உடனடியாக சுவாமி நமக்கு நியமித்து கொடுத்தார். அது மட்டும்னா அவரே எழுந்தருள் இருந்து இதனுடைய முதல் உபன்யாசம் உயர்கொண்டாருடைய வைபவத்தை சட்டத்தை சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக உபன்யாசம் பண்ணினார். அதனால சுவாமியுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு இப்படிப்பட்ட உபன்யாசங்கள்லாம் தொடர்ந்து இது போல பல விதமாக நடத்த வேண்டும். அதற்கு அடியவர்கள் யாவரும் ஆதரவாக இருந்து, ஏன்னா வந்தோடனே நாங்கள் 3 பேர் 4 பேர் தான் இருந்தோம். அப்புறம் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். அதனாலே அடியவர்கள் தொடர்ந்து ஆதரவாக இருந்த உபன்யாசங்களை தொடர்ந்து கேட்க வேண்டும். கேட்டபடிக்கு
நாம் எல்லாம் சேர்ந்து நடப்போம், அவ்வளவுதான். நடங்கள் உங்களை சொல்றது அடியனும் சேர்ந்து கற்க கற்றவை அதற்குதாக நெருக்கன்னு நாம் எல்லாம் சேர்ந்து இந்த உயர்கொண்டார் எந்த ஸ்ரீவைஷ்ணவத்தை காப்பதற்காக அவர் இந்த திவ்ய பிரபந்தங்களை நமக்கு வழங்கினாரோ அந்த திவ்ய பிரபந்தத்தின் அர்த்தங்களை நாம் அனுசந்தானம் பண்ண வேண்டும். நம்முடைய ஒரு முயற்சியாக சுவாமி நாதமுனிகள் அதை இசையோடே அவர் பாடி இருக்கிறார். அப்படினால இன்றைக்கு 1-2 பாசுரங்கள் அதை இந்த இடத்திலேயும் இசையோடு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு இசை கல்லூரியிலே பயிலக்கூடிய மாணவி அவர்களை நாம் இதற்காக அழைத்தோம். அதனால இந்த பாசுரங்களை ஒரு சில திவ்ய பிரபந்தங்களை இங்கே இசையோட நாதமுனிகளுடைய திருவுள்ள உகக்கும்படியாக உயர்கொண்டாரை திருவுள்ள உகக்கும்படியாக அவரை பாடும்படியாக கோக்கியா சார்பாக வேண்டிக் கொள்கிறேன்.